எல்லாருக்கும் ஹாய். நான் என்னோட குரூப் 2 ஸ்டடியோட ஃபர்ஸ்ட் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேத்து ஒரு வீடியோ இது ரிலேட்டடா நான் போட்டிருந்தேன். குரூப் 4 எப்படி பண்ணியிருந்தேன், குரூப் 2 என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலா அந்த வீடியோ போட்டதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூவ் ஆன் ஆகுங்க. குரூப் 4லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கிளம்பிடுங்க. குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னையும் நான் மாத்திக்கணும், அதை பார்க்குறவங்களும் நீங்க அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டதோட நோக்கம் வந்து அதுதான். ஆனாலும் அந்த வீடியோ கமெண்ட் எல்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, யாராலையுமே இன்னும் மூவ் ஆன் ஆக முடியல. ஏதோ 1, 2 பேர் அடுத்து நான் படிக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர, மத்த எல்லாரும் 155 எடுத்திருக்கேன், எனக்கு வருமா? 145 இருக்கு, எனக்கு வாய்ப்பு வருமா? எனக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு சான்ஸ் இருக்கா? அப்படின்னே கேட்குறீங்க. எனக்கு ஆசை தான், கேட்குற எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனா எனக்கு தெரியாது. சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க தான் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. ஸோ நான் ஆசையாக நான் சொல்லிடுவேன், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு புரியுது. நானும் இதே சுச்சுவேஷனில் இன்னொரு சேனலில் நான் 143 எடுத்திருக்கேன், பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு சேனலில் நான் கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அது நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க. இந்த ஒரு டெம்பரவரி சந்தோஷம் தான் அது. அதுக்கடுத்து நமக்கு கிடைக்கலங்கிற பட்சத்தில் அது நமக்கு வந்து இந்த இப்போ நம்ம பட்ட கஷ்டத்தை திருப்பி ஒரு தடவை படுற அளவுக்கு அது வந்து நம்மளை கொண்டு போய் விடும். ஸோ கிடைக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டை தான் நான் வச்சுருக்கேன். நமக்கு கிடைக்கல, நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான். ஏன்னா கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா நமக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்போ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நான் படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் என்னோட ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக அந்த கான்செப்ட்லேருந்து விட்டுடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஃப்ளூக்கில் எத்தனையோ கொஷின் கரெக்ட் ஆகலாம், அது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. தெரிஞ்ச ஒரு கொஷினை தப்பு பண்ணுறப்ப அது வந்து நமக்கு அது சொல்ல முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அப்படி சொல்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. அந்த 2 மார்க் போட்டிருந்தா வேலை கிடச்சிருக்குமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு நம்மளே எதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது. கண்டிப்பாக வேற யாரும் நமக்கு வந்து எதுவும் பண்ணலை, நம்மளே நமக்கே ஒரு ஆப்போசிட்டான வேலையை செஞ்சுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறது தான். அதுக்கு நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணும், டெஸ்ட்டை போட்டு போட்டு பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. கொஷினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்னு ஒரு சந்தோஷத்தில் போட்டுறவே கூடாது. முழுசாக படிக்கணும், லாஸ்ட்டில் கூட ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது மாதிரி ஆப்ஷனையும் ஃபுல்லாக படிக்கணும். நான் பண்ண மிஸ்டேக்கு ஆப்ஷனை படிக்காமல் போட்டதான். கொஷினை நல்லா கிளாரிஃபை பண்ணி படிச்சுட்டேன், பட் ஆப்ஷனில் கோட்டை விட்டுட்டேன். ஸோ அது மாதிரி. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, மூவ் ஆன் ஆயிடுங்க, குரூப் 2 படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் வந்து படிப்பே மருந்து கிருஷோபா சாரோடது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்னோட இன்னைய ஜேர்னி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல தமிழ் எழுத்தோட வகை, தொகை, சார்பு எழுத்துக்கள், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், பிரித்தெழுது, சேர்த்து எழுதுதல். இந்த பிரித்தெழுதுதல், சேர்த்து எழுதுதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் அதில் வந்து புணர்ச்சி விதிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ் இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை, இனிமேலுக்கு தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு எழுத்து வகை, தொகை, சார்பு எழுத்துக்கள், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள்லாம் நமக்கு தெரியும். பிரித்து எழுதுகள், சேர்த்து எழுதுத நமக்கு புக்கில் உள்ளதை படிச்சிருவோம், பட் அவங்க கேட்குறது எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரில. ஸோ புணர்ச்சி விதிகள் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருந்தோம்னா இதை வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ புணர்ச்சி விதிகள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி நம்ம புணர்ச்சி விதிகளை வந்து நான் ஜென்ரலாகவே யூடியூப்லேயோ இல்லை வெளியிலையோ சர்ச் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ தமிழ் இவ்வளோ தான் என்னோட கான்செப்ட்டு. மேத்ஸ் ஆஸ் யூஷுவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இன்னைய டைமில் எனக்கு இதை மட்டும்தான் படிக்க முடியும் இருக்கிற டைமில். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சம்ம வந்து எல்லா மாடலும் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி சயின்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த கிருஷோபா டெலகிராமில் போய் ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். சயின்ஸு, இயக்கவியல், அது மாதிரி ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. 4 டாப்பிக்கும் அந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இயர் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆசிடை மட்டும் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
பேஸ்லாம் அதுக்கடுத்து சால்ட்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு ஆசிடை மட்டும் தெளிவாக ஃபுல்லாக பார்த்துருவோம். சின்ன கான்செப்ட் தானே ஆசிடுங்கிறது, ஸோ அதை பார்த்துடலாம். அது மாதிரி ஜிஎஸ்ல 11th 2 லெசன், 8th ஒரு லெசன். அந்த 2 லெசனும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 8th வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். குடிமக்களும் குடியுரிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான லெசனாக இருக்கும். அது மாதிரி இந்த அரசியல் சிந்தனைகள் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி தானே நம்ம படிக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். 2வது லெசன் 11th தமிழக அரசியல் வளர்ச்சி, அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னென்னா ரிப்பீட்டட் கண்டென்ட்டு. இப்போ இந்த அரசியல் வளர்ச்சி பார்க்குற இந்த கா கான்செப்ட் வந்து பல லெசனில் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திருப்பி 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 படிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக இந்த 3 லெசனையும் இன்னைக்கு கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இல்லை. அவங்க கொடுத்த மெட்டீரியல் அவ்வளோதான். மற்றபடி அவங்க வெளியிலேருந்து கேட்டாலும் ஃப்ளூக்கில் தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா கரண்ட் அஃபேருங்கிறது ஒரு கடல் மாதிரி ஃபுல்லாலாம் படிச்சுலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் முடியாது. ஃப்ளூக்லேயே 10ல் ஒரு 4 கொஷின் கண்டிப்பாக கரண்ட் அஃபேரில் வர வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு மனசாந்திக்கு படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் இதை படிச்சுட்டு இருக்கேன். பட் இன்கேஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து நியூஸ் பேப்பர்லாம் கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்ல ப்ளே பண்ணும் அந்த இடத்துல, நமக்கு கண்டென்ட்டுக்கு ரொம்ப ப்ளே பண்ணும். ஏன்னா லாஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸ் எழுதினப்போ எனக்கு அது ஒரு அனுபவம். அதனால கரண்ட் அஃபேர் இப்போதைக்கு சிம்பிளாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம படித்தா போதும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட இன்னைய ஸ்டடி பிளானு. இதை வந்து இன்னைக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே மூவ் ஆன் ஆகிட்டு கண்டிப்பாக இன்னையிலேருந்தோ இல்லை நாளையிலேருந்துலாம் தேவையில்லை, இன்னைக்கு இனிஷியேட் பண்ணி வச்சிடணும். ஏதோ ஒன்று பார்த்துடுங்க, கண்ணால் பார்த்துடுங்க, படிக்க கூட தேவையில்லை, பார்த்துட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத. என் டைமை வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் பர்வீன் சுல்தானா கூட சொல்லுவாங்க, எதா இருந்தாலும் போகும்போதே செஞ்சுட்டு போயிடணும். திருப்பி அந்த வழியில் வருவோமா வரமாட்டோமா, அப்போ அது இருக்குமாங்கிறது தெரியாது. ஸோ வாய்ப்பு இருக்கும் பொழுதே, நம்ம கையில் கிடைக்கும் பொழுதே அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இருக்கிற டைமில் ஏதோ ஒன்று படிச்சுக்கணும். ஏன்னா அடுத்த 2-3 நிமிஷத்தில் எது வேணாலும் நடந்துடலாம். ஸோ பயன்படுத்திக்கங்க, படிங்க. இந்த குரூப் 4 முடிஞ்சிருச்சு, அதை நினச்சி எந்த ஒரு யூஸும் கிடையாது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆன் ஆகணும். குரூப் 2 நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கு, அதையாச்சும் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. இன்கேஸ் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா 11th கீ பாயிண்ட்ஸ்லாம் கூட நாளைக்கு சொல்ல முடிஞ்சால் நான் வந்து சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை. அது மாதிரி மேத்ஸு சில பேர் கேட்டிருந்தாங்க, மேத்ஸ் கிளாஸு நான் கன்சால்டேட் பண்ணிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் எத்தனை மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸ் தான் இருக்கும். அந்த மாடல் எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து கிளாஸாக போட முடிஞ்சதுன்னா ஒரு வீடியோ ரெக்கார்டட் கிளாஸாக ஃபுல்லாக போட்டு விட்டுடுறேன். அது மாதிரி ஜிஎஸ் பார்த்துக்கிறேன். மற்றபடி தமிழ்லாம் நம்ம இனிமேலுக்கு நம்மளாக சர்ச் பண்ணி படிக்கிறது தான். எனக்குன்னு எதுவும் இது கஷ்டமாக இருக்குது, இதுக்கு படிச்சுக்கலாம், இது ஈஸி அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வேறு ஒன்றும் உங்களுக்கு சொல்ல இல்லை. வேறு படிக்கிறதுக்கு எதுவும் மெத்தட் உங்கள்கிட்ட ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.